அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை, இந்த திங்கட்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை கண் விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் ஒரு சம்பாஷணை நிக்கதேமுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சொற்பொழிவு நடக்கிறது. அந்த சொற்பொழிவு என்னவென்றால், இந்த நிக்கதேமு யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தவன். அவன் பரிசேயன். அவன் இரவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவன், போதகரே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒருவனும் தன்னுடனே தேவன் இல்லாவிட்டால் நீர் செய்கிற காரியத்தை போல செய்ய முடியாது, அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். இதை கேட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு பிரதியுத்தரமாக பதில் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நிக்கதேமு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ தேவனிடத்திலிருந்து வந்த தேவன் என்பதை நான் அறிவேன். தேவன் தன்னோடு இல்லாவிட்டால் ஒருவனும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று நிக்கதேமு ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, ஆண்டவர் மறுமொழி சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட நிக்கதேமு, ஒருவன் மறுபடியும் தாயின் வயிற்றில் அவன் எப்படி பிரவேசிப்பான்? முதிர்வயதாய் இருக்கையில் அவன் எப்படி பிரவேசிப்பான்? அவன் பிரவேசித்து எப்படி மறுபடியும் பிறப்பான் என்று கேட்கிறார். இயேசு நிக்கதேமுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். பிறப்பு என்பது 2 முறை. ஒன்று தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பது, இரண்டாவது பிறப்பு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது. இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். இதை நிக்கதேமுக்குவே ஆண்டவர் சொல்லும்போது, அது எப்படி என்ற ஒரு சந்தேகத்தோடு நிக்கதேமு கேட்க ஆரம்பிக்கிறான். நிக்கதேமு யார்? நிக்கதேமு சாதாரண மனிதர் அல்ல. அவர் இஸ்ரவேலிலே போதகனாய் பணிபுரிந்து கொண்டு வந்த ஒரு மனிதன். வேதத்தை நன்கு அறிந்தவன். ஆனாலும் மறுபடியும் பிறப்பது என்பது நிக்கதேமுக்கு புரியவில்லை. அவர் சொல்லுகிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். முதல் பிறப்பு தாயின் வயிற்றிலிருந்து கர்ப்பம் வெளிப்படுவது. இரண்டாவது பிறப்பு தேவனால் பிறப்பது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறார்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஜலத்தினால் பிறப்பது எப்படி என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆவியினால் பிறப்பது எப்படி என்பதை யோசித்து பார்த்தால், அங்கு வேதம் சொல்லுகிற கருத்து என்ன என்றால், உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிகிறது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொல்லுகிறார். எப்படி மழையானது பனித்துளிகள் மேல் பொழிகிறதோ அதை போல என் வசனம் பொழியும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, பனித்துளிகள் எப்படி புல்லின் மேல் இறங்குகிறதோ அதை போல என் வசனம் இறங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் ஆண்டவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கக்கூடிய அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் அங்கு 24வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் ஜலம் என்பது தேவனுடைய வசனத்தை குறிப்பிடுகிறது. ஆவி என்பது தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்த்தால் பவுல் சொல்லுகிற வார்த்தை, தேவ சமூகத்தில் நாம் பிறக்கிற ஒவ்வொரு அனுபவமும் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாய் மட்டும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மகிமையின் பிரசன்னம் எப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு கொண்டு வருகிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால், அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய காலத்தின் நியமங்களிலே தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் அங்கு 38வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொன்னாரே, அந்த ஆவியாய் இருக்கக்கூடிய அந்த குணம் தேவனுடைய வல்லமையை குறித்து எப்படி நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். யோபு 40:6 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார். பெரும் காற்றிலிருந்து கர்த்தர் யோபுவுக்கு உத்தரவு அருளினார். அவர் ஆவியாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆவி என்பது, ஆவிக்கு இன்னொரு பெயர் வேதாகமத்தில் காற்று என்று சொல்லப்படுகிறது, சுவாசம் என்று சொல்லப்படுகிறது, உயிர் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்த சுவாசம் என் ஆசையில் இருக்க மட்டும் என்று சொல்லுகிறார். சுவாசம் என்பது காற்று. எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் 9வது வசனத்திலே அவர் ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லும்போது, காற்று திசையிலிருந்து 4 பக்கங்களிலும் இருந்து வருகிற அந்த காற்றை பார்த்து கொலையுண்ட இவர்கள் மீது ஊது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் காற்று என்பது ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். மேலும் பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அங்கு 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் எல்லோரும் திறந்த முகமாக கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல
ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே நாம் மறுரூபம் அடைந்து தேவ சமூகத்தில் இருக்கப் போகிறோம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு குணம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இந்த மறுபடியும் பிறக்கக்கூடிய குணம் எப்படி என்றால், மேலும் அவர் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அங்கு 14வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஜென்ம சுவாபமான மனுஷனோ ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அங்கு அந்த வேத வசனங்களை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறவைகளாய் இருப்பதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த ஜென்மஸ்வாபம் இருக்கிற மனிதர்கள்தான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஜென்மஸ்வாபம் எல்லோருக்கும் இருக்கிறது. எல்லா நிலைகளிலும் ஜென்மஸ்வாபம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பிறக்கும் நாளிலே, நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அரிக்கப்படவில்லை, நீ சுத்த ஜலத்தினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவம், பிறப்பின் வர்த்தமானம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தேவனுக்குள்ளான அந்த ஜீவிதத்திலே நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க வேண்டுமென்றால், நாம் சுத்த ஜலத்தினால் குளிப்பாட்டப்பட்டு இருக்க வேண்டும். நம்முடைய தொப்புள் கொடி அறுக்கப்பட்டு இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய காலங்களில் நாம் தேவனுக்குள் இருக்கிற எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவரோடு பழகுகிற பழக்கம், நாம் எதிர்பார்க்கிற அந்த அனுபவத்தை நமக்கு எப்படி காண்பிக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வார்த்தையின் வல்லமைகளை குறித்து சொல்லும்போது, அவர் நாம் எப்படிப்பட்ட அனுகூலங்களை தேவ சமூகத்தில் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்கள், நம்முடைய மாமிச அழுக்கு, இருதயத்தின் சிந்தனைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தும் இன்னும் நம்முடைய ஜென்ம சுவாபம் அழிக்கப்படவில்லை என்றால், நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் மீண்டும் மீண்டும் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்திலே நம்முடைய காலத்தின் நியமங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தைகள் நம்முடைய காலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு மகத்துவத்தை நாம் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தால், அது நமக்கு ஒரு பெரிய வியப்பை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஏனென்றால், நாம் மனம் திரும்புகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் மனம் திரும்பவில்லை. அந்த காலங்கள்
நம்மை தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் சேர்க்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அங்கு வேதாகமம் சொல்லுகிறது, எசேக்கியேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் கொடு அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமான தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளினால் சுற்றப்படவும் இல்லை என்று சொல்லுகிறார். நம்மை பெற்றெடுத்த தாய் நம்மை எப்படி பலவீனத்தோடு பெற்றாலோ அந்த பலவீனத்தோடு தான் நாம் இருக்கிறோம். பிறந்த நிலை நமக்கு அங்கு நீக்கப்படவில்லை. பிறந்த நிலையில் இருக்கிற நாம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம் என்று அங்கு எசேக்கியேல் புஸ்தகத்திலே 16வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். ஓசியா பக்தன் இதை குறித்து சொல்லும்போது, ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாவிட்டால் நான் உன்னை நிர்வாணமாக்கி உரித்து அவன் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவனை நிறுத்தி அவனை அந்தார வெளியைப் போல ஆக்கி அவனை வறண்ட பூமியைப் போல விட்டு அவன் தாகத்தால் அவனை சாக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, யாரெல்லாம் ஒரு மாற்றத்தை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சிக்ஷை இதுதான். அதைத்தான் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஜலம் என்பது தேவனுடைய வசனம், ஆவி என்பது தேவனுடைய குணம். அந்த குணத்தை பெற்று தேவனுடைய வசனத்தினால் நாம் பிறந்திருக்க வேண்டும். இதைத்தான் நிக்கதேமனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் அந்த அனுபவத்திலே பிறந்திருக்கிறோமா? ஒருவேளை நாம் ஞானஸ்தானம் எடுத்து இருக்கிறோம், திருமுழுக்கு எடுத்து இருக்கிறோம். ஆனால் திருமுழுக்கு எடுத்ததற்கு பின்பும் தேவனுடைய வசனத்தை கொண்டு ஆவியானவரை நாம் நம்முடைய இருதயத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அனுபவம் நம்மிடத்தில் எத்தனை பேருக்கு காணப்படுகிறது? அப்படிப்பட்ட அனுபவம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் செல்ல முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, இந்த அனுபவத்திலே நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், அந்த அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் எங்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய ஆவியானவர் எங்களோடு தங்கி இருக்கவும், உம்முடைய வேத வசனத்தினால் நாங்கள் சுத்திகரிக்கப்படவும் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குயவன் கையில் கொடுக்கப்பட்ட மண்ணை போல ஆண்டவரே, உமக்கு சுத்தமான பாண்டமாக எங்களை வணையும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவ ரீதியான இந்த செய்தியை நாம் ஏற்று நாம் மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.